ஒரு கிராமத்தின் ஓரத்தில் யாரும் செல்லாத ஒரு பழைய வீடிருந்தது. அந்த வீட்டில் பேய் இருக்கும்னு எல்லோரும் சொல்வார்கள். அந்த பேயின் பெயர் டிக்கி. ஆனால் டிக்கி மற்ற பேய்களைப் போல பயமுறுத்தும் பேய் அல்ல. அது எப்போதும் கையில் ஒரு மொபைல். யாராவது வீட்டுக்குள் வந்தால் டிக்கி பேய் பூ என்று கத்தப்போகும். அதே நேரத்தில் சொல்லும், ஒரு நிமிஷம், ரீல் முடிக்கிறேன். ஒரு நாள் நிலா என்ற சிறுமி அந்த வீட்டுக்குள் வந்தாள். பேயை பார்த்தும் அவள் பயப்படவில்லை. நிலா சிரித்து கேட்டாள், நீ பேயா இல்ல மொபைல் கடையா? டிக்கி வெட்கப்பட்டு சொன்னது, பேயாக இருந்தாலும் நெட்வொர்க் வேணுமே. நிலா மெதுவாக சொன்னாள், மொபைல் இல்லாமலும் சந்தோஷம் இருக்கு. அந்த வார்த்தைகள் டிக்கியின் மனசை மாற்றின. அது மொபைலை ஓரமாக வைத்து குழந்தைகளுக்கு காமெடி கதைகள் சொல்ல ஆரம்பித்தது. அன்று முதல் அந்த பழைய வீடு பயத்தின் இடமல்ல, சிரிப்பின் இடமாக மாறியது. நீதி, மொபைல் அதிகம் நல்லதல்ல, சிரிப்பும் நட்பும் தான் உண்மையான இணைப்பு. Don't forget to subscribe to our channel, hit the like button, and ring that notification bell so you never miss an update from us. We'll be bringing you even more content.